அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக படிகாரத்திலிருந்து ஒரு சில முறைகளை பற்றி நம்ம பார்ப்போம். இது சுத்தி பண்ணாத படிகாரம், அதாவது சீனாக்காரம் என்ற படிகாரம். அதுக்கு அடுத்து நம்ம படிகாரத்தை நாங்கள் போட்டது 3 கிலோ வரைக்கும் போட்டோம். 3 கிலோ படிகாரத்தை தூள் பண்ணி 3 லிட்டர் பாலில் ஊற்றி கொஞ்சம் சிறிதளவு மட்டும் தண்ணி ஊற்றி அது நல்லா வத்துத அளவுக்கு வேக விடணும். ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். பாலில் அதாவது படிகாரத்தை சுற்றி பண்ணுற முறை பல முறை இருந்தாலுமே இந்த பாலில் சுற்றி பண்ணிவிட்டு மறுநாள் அதை எடுத்து இப்படி தண்ணியில் அலசிட்டு காய வைக்கும்போது இப்போ பாருங்கள், அசல் சீனா கற்கண்டு போல இருக்குது பாருங்கள். அவ்வளோ சுத்தமாக தெளிவாக இருக்குது. இந்த படிகாரத்தை அதாவது சுற்றி பண்ண படிகாரத்துலேருந்து நம்ம அடுத்து பல முறைக்கு கொண்டு போனோம். நம்ம ஒவ்வொரு தடையும் சொல்லிகிட்டே வரோம். ஒவ்வொரு மருந்தும் நம்ம வீரியமாக அதிகமாக கொடுக்கணும். சுற்றி பண்ணணும், அது கெட்டணும், அது சுண்ணமாக்கணும் அப்படிங்கிற பல முறையை நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். அவ்வாறு சுத்தி பண்ண படிகாரத்தை எலுமிச்சம்பழம் சாறு விட்டு 8 மணி நேரம் அரைக்கணும். இதை பாருங்க, எலுமிச்சம்பழம் சாறில் அரைச்சிக்கிட்டு இருக்கோம். குறைஞ்சது 8 மணி நேரமாவது நம்ம ஓடணும். அரைச்சி அது பிறகு உள்ள தட்டி காய வச்சு அதை வச்சிர புகையில் உள்ளே போட்டு, அதாவது முதல்ல ஒரு உளுந்தும் மாவுனால ஒரு சிலமணி செய்யணும் அந்த வச்சிர புகையை. அதுக்கு அடுத்து ஒரு 7 சிலமணி செம்மண், அதாவது செம்மண் சிலமணி சுற்றணும். சிலமணி சுற்றுலையும் மண்ணில் வித்தியாசம்லாம் இருக்குது. புற்று மண்ணிலேருந்து எடுக்கிற சிலமணி ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆனால் நம்ம அதை செய்ய வேண்டாம், நீங்கள் செம்மணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு புற்றை உடைக்கிறது ஒரு பெரிய பாவம். அவ்வாறு சீலமணி செஞ்சு அதை நம்ம புலவர் வச்சு ஊதும்போது குகை படுக்க ஊதணும். ஊதி முடித்த பிறகு அப்படியே ஆற விட்டுட்டு பிறவருக்கா அது குகையை பிரிக்காமல் பிறவருக்கா படுக்க வச்சு ஊதணும். இப்படியே 3 தடவை ஊதும்போது அது சுண்ணமாக மாறும். அது ஓரளவு தான் சுண்ணமாக இருக்கும். அதுலேயும் சுண்ணம் செய்கிறதுக்கே ரெண்டு முறை இருக்குது. ஒன்று அண்டை சுண்ணத்தில், அதாவது அண்டை சுண்ணத்திலிருந்து அண்டை ஓட்டு சுண்ணத்திலிருந்து படிகாரத்தை போட்டு செய்த முறை இருக்குது. இது தனியாக அண்டை ஓடு இல்லாமல் தனியாக படிகாரத்தையே இது மாதிரி நம்ம எலுமிச்சம்பழம் சாறில் அரைச்சி போட்டிருக்கோம். அப்படி சுண்ணமாக்கின பிறகு மீண்டும் அண்டை தேநீர், ஏற்கனவே பல வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த அண்டை தேநீரை விட்டு அரைச்சி அது பிறகு புடம் போடணும். அதாவது புடம்னா கனப்புடம்பு போடலாம். புடம் போட முடியாதவங்க புலவர் வச்சு நம்ம ஊதி எடுத்துக்கலாம். புலவர் வச்சு ஊதுறது கொஞ்சம் அதிகமாக நல்லா கரத்தின் உள்ளதாக இருக்கும். இதே மாதிரி தான் பலவடிக்கு சிலம்படி செஞ்சு ஒரு 3 தடவை படுக்க வச்சிங்கன்னா கடுங்கார சுண்ணமாக இருக்கும். அப்படி எடுத்த சுண்ணத்திலேருந்து தான் நம்ம பாதரசத்துலேருந்து பூ எடுத்து அந்த ரசப்பூவிலேருந்து இந்த மருந்தை கொண்டு போனோம். அப்படிப்பட்ட மருந்து தான் நம்ம நினைக்கிற மாதிரி அதிகமான காரத்தன்மையோட உயர்ந்த மருந்தாக மாறும். அதனால் நம்ம வீடியோவை பார்த்துட்டே வாங்க, ஒன்று நம்ம தெளிவாக சொல்லிகிட்டே வரோம். அதனால் அடுத்து அந்த இது 4வது வீடியோவாக போடுவோம். ஏன்னா அந்த ரசப்பூவுக்கு நமக்கு இந்த படிகாரம் தேவைப்படுது. அதனால் அடுத்து இன்னும் குறையும். அயம் போட வேண்டியிருக்கு. அந்த அயத்தை எப்படி முடிக்கணுங்கிறத முடித்து அதோட மருத்துவத்தன்மை பிறகு விரிவாக சொல்லுவோம். நம்மளோட சேனலை பார்த்துட்டே வாங்க. நன்றி, வணக்கம்.